ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டியூக் 160 எடுத்திருக்கோம். இதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்காக தான் இப்போ நம்ம வந்தது. ஸோ லைட்டாக ஒரு ரிவ்யூ போட்டு இப்போ நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறோம். ஹே கைஸ், நம்ம டெஸ்ட் ரைட் ஆரம்பிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைடர் ரிவ்யூ சொல்கிறதுக்காக தான் அந்த ரைட் நம்ம எடுத்திருக்கோம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே கேடிஎம்க்கு வந்து ஒரு சிக்னேச்சர் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு பெப்பியான ஒரு ஃபீல் கொடுக்கும். ஓகேங்களா, செமையாக இருக்கும். அது கொடுக்கும்போது பயங்கர பவர்ஃபுல்லாக தெரியும். பட் டாப் எண்ட் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதோட கிளட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பயங்கர ரிஃபைன்மெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி கேடிஎம்ல நான் வரைக்கும் பார்த்தது இல்லை. ஏன்னா அது எல்லாமே பவர் பேக்டு மிஷின். பட் இது பார்த்தீங்க அப்படின்னா பவர் பேக்டாக இருந்தாலும் ஒரு ரீஃபைண்டாக உங்களால் ஒரு ஃபீல் பண்ண முடியுது. நல்லா இருக்குது. இந்த டிராஃபிக்கில் ஓட்டுறது எவ்வளோ கஷ்டன்றது உங்களுக்கு தெரியும். ஒரு 200cc ஒரு 390 எடுத்து ஓட்டும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுலாம் உங்களுக்கு தெரியும். பட் இது வந்து அவங்க ஒரு ஃபீலே இல்லைங்க. ஆனால் இதை பவர் பார்த்தாலுமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. அந்த கேடிஎம்கான அந்த சேஃப்டி ஃபீல் பயங்கரமாக இருக்கு. பிரேக்ஸும் ஆசம். எனக்கு பிரேக்ஸ் தான் கேடிஎம்ல பிடிக்காத ஒரு விஷயம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 320mm கொடுத்துருக்காங்க பிரேக்ஸு. ரொம்ப ஒரு வெல் டிசைன்டுன்னு சொல்லலாம். இதை செம்மையாக இருக்குது. பிரேக்ஸு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. நான் ஆல்ரெடி லான்ச் ஈவெண்ட்லேயே வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஏபிஎஸோட ஆஃப் பண்ணிட்டு ஏபிஎஸ் ஆஃப் பண்ணிட்டு மோட்டோ மோட் நினைக்கிறேன், அந்த மோட் ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. ஒரு ஃப்ரீ ஸ்டைலில் தான் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அப்படி கூட யூஸ் பண்ணலாம். பட் அது சேஃப் கிடையாது. பி கேர்ஃபுல் ஃபார் தட். ரோட் ப்ரெசன்ஸ் பற்றி இந்த பைக்கை பற்றி கேட்டிங்க அப்படின்னா சொல்லவே வேணாம். அதே டியூக் 200 தான். நான் ஏற்கனவே இதை சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் ஏன் திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு பல ரீசன் இருக்குது. ரோட் ப்ரெசன்ஸ் சொல்லவே தேவையில்ல. சாரி மக்களே, நம்ம வந்து பெங்களூர்ல இருக்கனால கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக தான் இருக்குது. கொஞ்சம் டாப் ஸ்பீடு தொட முடியல என்னால். நான் வந்து மைலேஜ் டெஸ்ட் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. நான் பார்த்துட்டே இருப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் மக்களே. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி டிராஃபிக் ஓட்டுறதுலாம் செம ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டியே தான். நேக்கில் வந்து இந்த டியூக்கு எம்டி அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை. என்எஸ் மறந்துட்டேன் பாருங்க. இந்த ஒன் அண்ட் ஒன்லி என்எஸ். இதுக்கெல்லாம் வந்து பேர் போனது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிராஃபிக்கில் வந்து வளைஞ்சு போகிறதுக்கு தான். நிறைய பேருக்கு இந்த பைக் பிடிச்சதுக்கு காரணமும் அதுதான். அந்த மோனோக்ரோம் டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெவலுக்கு ஓகே தான். ஒரு டிஸ்பிளே ஓல்ட் ஸ்கூல் டிஸ்பிளேல என்னென்ன வேணுமோ அது எல்லாமே இருக்கு. பட் ஒரே ஒரு விஷயம் நீங்க மிஸ் பண்ணுவீங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎஃப்டி டிஸ்பிளே. சில பேருக்கு டிஎஃப்டி டிஸ்பிளே ரொம்ப பிடிச்சிருக்கும். அவங்கெல்லாம் வந்து பெருசாக மிஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லணும். ஏன்னா இந்த மாடலில் வந்து டிஎஃப்டி டிஸ்பிளேவே கிடையாது. ஒரு வெல் டிசைன்டுங்க. இந்த ஹேண்ட்பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப கமிட்டடாக இல்லாமல் ரொம்ப ஈஸி அண்ட் பீஸியாக இருக்குது. இந்த ஹேண்ட்பேரு ஈஸியாக இருக்குது ரைட் பண்ணுறதுக்கு. நான் கம்பேர் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. டியூக் 200க்கும் இதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது ஹேண்ட்பேரில். இதை நிறைய பேர் சொல்லியிருக்கவே மாட்டாங்க. நம்ம சொல்கிறோம் கேட்டுங்க. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். இதோட ஹைட் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சீட் ஹைட்டும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 815mm. ஓகேங்களா, கொஞ்சம் ஒரு நெக்லிஜிபிளான ஒரு ஹைட் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் அது பெரிய எஃபெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணலை. ஓகேங்களா, பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன் அந்த ஹைட்டு. பட் என்னால் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஃபுட்டை வந்து நல்லாவே பிளேஸ் பண்ண முடியுது. பிரச்சனை இல்லை. இவ்வளோ டிராஃபிக்லேயுமே சரி, ரெண்டு பக்கமுமே சரி என்னால் பிளேஸ் பண்ண முடியுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கியூட் டியூக் அப்படி சொல்லலாம். சூப்பர் டியூக் கேள்விப்பட்டிருக்கீங்க, கியூட் டியூக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான் அந்த கியூட் டியூக். ஓகேங்களா, ஒரு வெல் ரிஃபைன்டு என்ஜின் பக்காவாக இருக்குது. சொல்லவே தேவை கிடையாது. டியூக்குனாலே கேடிஎம்னாலே உங்களுக்கு வந்து ஞாபகம் வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அக்ரெசிவ்னஸ் தான். அந்த அக்ரெசிவ்னஸை கழட்டி வச்சு ஒரு ரிஃபைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்க தான் செய்யுது. லோவர் அண்ட் டார்க் ஜாஸ்தியாக தான் இருக்குது. பட் ஹையர் எண்டில் கொஞ்சம் காமாக அமைதியாக ஒரு 120ல் உங்களால் க்ரூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து ரெவ் பண்ணுறத அட்வைசபிள் கிடையாது. ஜென்ரலாகவே அட்வைசபிள் கிடையாது. இந்த வண்டியில் பண்ணவும் முடியாது. ஓகேங்களா, இதோட எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.84 lakh. சும்மா இல்லைங்க, அரௌண்ட் 2 lakh இந்த 160 கியூட் டியூக்கை வாங்குறதுக்கு. உங்களுக்கு இந்த கியூட் டியூக்கு இந்த ரேட்டுக்கு ஓகேவான்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல அப்படின்றதையும் சொல்லுங்கள். இந்த டியூக்கில் மொத்தம் உங்களுக்கு 3 கலர் இருக்குது. அந்த 3 கலரில் எனக்கு பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட்டும் ப்ளூவும் கலந்துருக்கும் பார்த்தீங்களா, அதுதான். பிளாக் தான் நிறைய பேருக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் உங்களுக்கு எது பிடிக்குன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஓகே உங்களை நான் இன்னொரு வீடியோவில் தரமான பைக்கோட உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் பை ஃப்ரம் ஸ்ரீ மக்களே, யூ ஆர் வாட்சிங் பைக் ஓட். Stay tuned. Tata.